dear friends of the UDA IFSC, and my dear Annan patron, both Vijayan Annan and also Kishore Annan, and also Babu Anna, we are all work together under Krista sir. Okay. அந்த நான் அடிக்கடி சொல்வேன், இந்த அசோசியேஷனுடைய தாட் ப்ராசஸ் அண்ட் சொசைட்டி எல்லாமே ரிஜிஸ்டர்டு. அவர் அன்னைக்கு ஒரு சென்ட் மார்க்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்கூல் ஐ விசிட்டட் தேர் 20-30 years பேக். நாங்கள் வந்து நிறைய கிறிஸ்தாஸ் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்க்கரை எடுத்துக்குவாங்க, ஒரு பை நிறையா மஞ்சள் பையில் டைரக்டர் வந்து பார்க்க வருவாங்க, ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டு நிற்பாங்க, அதை கொடுத்துட்டு நாங்கள் கூட இருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது, இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸே இருக்காது. அதனால் நாங்கள் இது எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபார் த நியூ கமர்ஸ் அண்ட் ஃபார் த எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் அப்படி சொல்லி தான் பிரின்ஸுடைய இடத்துல நாங்கள் இந்த தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் வச்சோம். அதுக்கு பேரும் அதே தமிழ்நாடு பேரில் 25 பேர் வந்துடுச்சு. இப்போ ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி குரூஷியல் இல்லை. அப்போ வந்து பிரின்ஸ் நல்லா டக்குன்னு ஒரு நேம் கரெக்டாக எடுத்தார், UDSFSA. ஓகே, சாரி, ஓகே. அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு மேகசின் நடத்திட்டு இருந்தோம், ஸ்கூல் வாய்ஸ்ன்ட்டு. ஸோ வி தாட் தேட் நாங்கள் அதையே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாய்ஸ்ன்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, விஜய் அண்ணன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் இனிஷியல் பீரியடில் நாங்கள் வந்திருக்கேன் அவங்க ஸ்கூல்ஸ்க்கு. அப்புறம் பிரசிடெண்ட்டாகவும் இருந்தாங்க, ஹி கைடட் அஸ் எங்களுக்கு. அது மாதிரி நம்ம இங்கே இந்த ஸ்கூலில் நான் வந்து ஒரு ஒன் இயர் இருக்கும், ஒன்றுனா 6 months 1 year. ஒரு நாள் இங்கே வந்தேன், அண்ணனோட ஹாஸ்பிட்டாலிட்டி இன்னும் மீன் குழம்பு வாடை இன்னும் விட்டு போகலை. சென்ட் ஜான்ஸ் வீட்டில் வந்து அவங்க பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணா, கிஷோர் அண்ணா. ஸோ இந்த மாதிரி இன்டர் கனெக்டட் பட் சேம் அந்த லைன் ஆஃப் திங்கிங், அது 2 அசோசியேஷன் இருக்குது. நம்ம அண்ணா வந்து டிவி டிபேட்டில் மட்டும் பார்க்குறதில்ல, நிறைய இடத்துல அவர் என்ன குருவாக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, சச்ச ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ் ஆர் ஹியர். இப்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அண்ணா 2 பேரும் நல்ல சூப்பரான ஒரு ரியல் இன்சிடெண்ட் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லிட்டாங்க. லா இஸ் ஹவ் மச் எசென்ஷியல். எனக்கும் ஒன்று நடந்தது. 4th floorலேருந்து ஒரு பையன் ரோட்டில் விழுந்துட்டான். நான் அப்போ தான் காரில் வந்து ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு சிவ் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். நான் எடுத்த கடையில் தான் ஏதோ பேலை போட்டான் போல், டம்முன்னு சவுண்ட் கேட்குதுன்னு வெளில ஓடி வந்து பார்த்தா கரெக்டாக அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்கிறான். அப்படியே அவனை நானும் என்னோடய ஃப்ரெண்டும் எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய பர்சனல் டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் சொல்கிறார், இல்லை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், நீங்கள் உடனே ஸ்டான்லி கொண்டு போங்க. அப்புறம் ஸ்டான்லி கொண்டு போனோம். லக்கிலி நான் வந்து இது மாதிரி அசோசியேட் ஆகிட்டே இருக்கிறேன் எல்லாருக்கூடையும். அதனால் நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 schools எனக்கு தெரியும், எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் இஸ்லாமிக் அவன் வந்து கிட்டத்தட்ட எல்லா பஜார்லேருந்து பர்மா பஜார் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. தே ஆர் நாட் கோயிங். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் தூக்கிட்டு போய் அந்த பையனை நான் வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க சார்னா, அந்த பையன் வந்து ஒரு காலை வச்சு நகல்றான். ஓகே, அப்போ ஒரு தெம்பு வந்தது. டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் சொன்னார், 17 இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது சார், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்புறமே இம்மீடியட்டாக சிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சிஓ ராஜேந்திரன் சார் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அப்புறம் அவனை கொண்டு போய் அப்பலூவில் ட்ரீட்மெண்ட் சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு கிறிஸ்துவாஸ் அண்ணா எல்லாம் வந்தாங்க, கல்வி அதிகாரி எல்லாம் வந்தாங்க. லக்கிலி இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார், நீங்கள் உடனடியாக வந்து பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க சார், டீச்சரை வந்து நான் பெயிலபிள் செஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் உடனே போயிடுங்க அப்படின்னு. சரி, நாங்கள் ஜான் சார் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோர்ட்டில் இருக்கிறதுனால உடனே அரேஞ்ச் பண்ணி டீச்சர் மேலே தான் கேஸ் ஆச்சு. ஏன்னா டீச்சர் வந்து அந்த பையன் நிற்க வச்சுட்டாங்க அந்த கிளாஸில். ஸோ அடுத்த கிளாஸ் டீச்சர் வரும்போது அந்த பையன் நின்றுட்டுருக்கான், கேர்ள்ஸ் சிரிச்சிட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆனால் அகெயின் ஹி கேம் பேக். ஒரு 20 years கழிச்சு அவன் வரான் என்னை பார்க்குறதுக்கு ஆஃபீஸில்.
சார் நான் எங்கடா இருக்கேன், லண்டனில் இருக்கேன் சார். நான் சரி பரவாயில்ல, நல்லா இருக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். சார் உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணும்? கண்ணாடி ஃப்ரேமை காமிக்கிறான் ஒரு 4-5. நான் சொன்னேன், பின்னாடி ஃப்ரேமில் மாட்டிருப்பேன் என்ன ஃப்ரேம் தெரியா நீ, உனக்கு என்ன வேணும், ஃப்ரூட்டியா காஃபியா, உடனே 5 நிமிஷத்தில் காலி பண்ண, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல் அ மொமெண்ட் வி ஹாவ் டு கோ த்ரூ. கிரைசிஸ் பீரியட் தான். ஆனால் நம்ம அந்த லீகல் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு பீப்புள் நம்ம கூட வச்சுருந்தோன்னா ரியலி வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே. அஃபிஷியலாக உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலோட ஆர்டரு, ரெகக்னேஷன், லீகல் டாக்குமெண்ட் அதான் செக் பண்ணுறாங்க. அதுதான் செக் பண்ணாங்க. பையன் அடிப்பட்ட ஆஸ்திரி போயிட்டான், அது ஒரு சைடு. வெளியே பேரண்ட் இருக்காங்க, சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள்லாம் உள்ளே இருக்கோம். அப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவர் பொறுமையாக ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், சானிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த ப்ளே கிரவுண்ட் சர்டிஃபிகேட்டு, பர்மிஷன் சர்டிஃபிகேட், கரெக்டாக ப்ளே கிரவுண்டு கவர்மெண்ட்டில் விளையாடுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? சம்மந்தமே இல்லை. அதுக்கும் தேடி பிடிச்சா அதுவும் இருந்தது. அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருந்துச்சு, அந்த ரெஜிஸ்டர் தேடினா அதுவும் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு மணி நேரம் அது போச்சு. 1 மணி நேரம் போன பிறகு ஸ்கூல் பக்காவாக இருக்குது, லீகல் இஷ்யூ எதுவுமே இல்லை, இப்போ அது உங்கள் ப்ராப்ளம் கிடையாது, டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம், வாங்க சால்வ் பண்ணலான்னு சொன்னார். பேப்பரோட ஒரிஜினாலிட்டி எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதோட பண்ணேன். அதாவது இன் அவர் ஆப்சன்ஸ் ஆல்சோ வி ஷுட் கீப் த ஃபைல்ஸ் ரெடி. ஓகே, நம்ம பிரின்ஸிபல் இல்லை, வைஸ் பிரின்ஸிபல் இருந்தால் கூட எனி கிரைசிஸ் ஹேப்பனிங்னா அவங்க எடுத்து காமிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, 1. 2வது, என்னோடய ரிலேஷன்ஸ் ஒரு 36 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்க. மதுரையிலேருந்துலாம் அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டாங்க, நெல்லையிலேருந்து கிளம்பி வராங்க. ஸோ அங்கே அந்த பக்கம் தினத்தந்தி பேப்பரில் போட்டாங்க. அப்புறம் நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு ஒரு அம்மா, இது லக்ஷ்மி மேடம் நினைக்கிறேன், அவங்க போடுறதில் போட்டாங்க. ஆனால் அந்த பேரண்ட் என்ன சொன்னார், பையன் மேலே ஓடி போயிட்டு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6 feet ஹைட்டு, அந்த வால் மேலே, அது மேலே ஏறி குதித்து விழுறான் அவன். அதனால் அதெல்லாம் அவரே சொன்னார், அட்மிட் பண்ணிட்டார் டிவியில். ஸோ அந்த ஒரு இதை நம்ம வச்சுக்கணும், நான் தொடர்பை விட்டுறக்கூடாது வித் த பேரண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு சில பேர் அவங்களோட ரெட் ஃபேஸ் காமிக்க தான் செய்வாங்க. நம்ம எப்படி, ஆனால் நம்ம லீகலாக நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்ம பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறது 2 இது தான். ஃபஸ்ட்டு ஆர்டிஐ சார் கரெக்டாக விஜயன் சார் சொன்னாங்க. என்னென்ன ஆர்டிஐ பண்ணலாம், இஸ் இட் நமக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அப்ளிகபிள் ஆர் நாட். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஓகே, அது எம்பவர்ஸ் சிட்டிசன்ஸ் ஓகே டு சீக் டிரான்ஸ்பரன்சி இன் பப்ளிக் அத்தாரிட்டி, பப்ளிக் ஃபண்ட்ஸு, அக்கௌண்டபிலிட்டி, அதை பற்றி பார்க்குறதுக்காக கொடுத்தது. அப்ளிகபிலிட்டி டு ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கா இல்லையா? Do this school fall under the ambit of public authority? So what is public authority? Let us see. Key provisions in the RTA Act. Section 2H defines public authority includes bodies substantially financed by the government. அதாவது எந்த நிறுவனம் கவர்மெண்ட் ஃபண்டால் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த பள்ளிகளுக்கு, அந்த இடத்துக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2F defines information that cannot be sought. எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேவி, ஏர்ஃபோர்ஸ், அந்த மிலிட்டரி, டிஃபென்ஸ், அந்த சீக்ரெட்ஸ்லாம் கேட்க முடியாது. அந்த மாதிரி அந்த செக்ஷன் அதை சொல்லுது. செக்ஷன் 8 லிஸ்ட் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் டிஸ்க்ளோஷர். அண்ணா சொன்னாங்க, எனக்கு கூட அது மாதிரி ஒரு கேஸ் வந்தது. ஒரு கேஸ் எங்கள் ஸ்கூலில், மயிலாப்பூர் சைடு ஒரு ஸ்கூல் வச்சுக்கோங்களேன், டைவர்ஸ் கேஸு. அவங்க ஹஸ்பண்ட் போட்டுகிட்டே இருக்கார், ஆர்டிஐ போட்டு அந்த அம்மா எங்கே வேலை செய்யுது, எவ்வளோ சம்பளம் வாங்குது அப்படி கேட்டிருக்காரு. இப்போ நான் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இந்த எக்ஸம்ஸ் எல்லாம் இட் இஸ் இந்த செக்ஷன் 8. அப்புறம் செக்ஷன் 22 ஆர்டிஐ ஓவர் ரைட்ஸ் கான்ஃப்ளிக்டிங் லாஸ். ஓகே, தென் அகெயின் டெஃபனேஷன் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. பப்ளிக் அத்தாரிட்டினா என்ன? ஓகே, இட் ஷுட் பி கான்ஸ்டியூட்டட் பை அண்டர் த கான்ஸ்டியூஷன், law made by the parliament or state legislature or notification by the appropriate government, a body owned, controlled or substantially financed by the non-government organization, substantially financed directly or indirectly funds provided by the appropriate government. இப்போ ஒரு கீ கொஸ்டின் வருது நமக்கு, are the private schools
sustainably financed by the government. ஓகே, நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா, ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்களா? இல்லை ஃபீஸ் நீங்கள் ஒரு 50,000 வச்சுருக்கீங்க, குறைச்சி வாங்குறீங்க, 10,000 தான் வாங்குறீங்க, இன்னும் 20,000 இங்கேருந்து கொடுத்துறோம் அப்படி எதுவும் சொல்லலை. ஓகே, ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்டிஐ லீகல் கான்டெஸ்ட், private unaided schools are not considered as public authorities. Okay, operate independently without government funding. Court have explored through various judgments. I am bringing judgments from Bombay, Delhi, and also Madras and also Supreme Court. First, Supreme Court case decision made in 2011, CBSE affiliation, Aditya Bandobhai CBSE ஓட போடுறாரு. அதில் வந்து CBSE affiliation தான் கொடுக்க முடியும். ஓகே, and mere affiliation with the public authority does not automatically make a private institution accountable under RTI. Okay, you are getting only affiliation and no funds. அதனால் உங்களுக்கு அது பொருந்தாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குறாங்க. கீ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் ஆர்டிஐ ப்ரைவேட் ஸ்கூல் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்சிங். ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குது, உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் இல்லை 50 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா தான் சப்ஸ்டான்ஷியலி ஃபைனான்சிங். அப்போது அதில் வந்து என்னன்னா டிஏவி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, அந்த கேஸ்லையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சப்ஸ்டான்ஷியலி ஃபைனான்சிங் வாஸ் கிளாரிஃபைடு. என்னென்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் எய்டட் குமாரி சுனிதா கேஸில், ஓகே, டெல்லி ஹை கோர்ட்டில் இட் இஸ் டிசைடட் தட் இட் இஸ் கம் அண்டர் த ஆர்டிஇ. ஓகே, ஆர்டிஐயில் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரிசீவிங் எனி எய்டு ஆர் லேண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஓகே, இப்போ டெல்லியில் போனீங்கன்னா தெர் ஆர் டெல்லி கார்பரேஷனில் நிறையா ஸ்கூல்ஸுக்கு கார்பரேஷனே இடம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களாம் தே கம் அண்டர் த ஆர்டிஐ. ஓகே, பட் எனி ஃபார்ம் இட் மே பி finance or land. Okay, minority institutions in the case of Christian Medical College, okay, minority institutions are covered under RTI only if they receive substantial government funding. The protection under Article 30 does not exempt them from transparency requirements. Okay, ஒரு எந்த காலேஜோ நிறுவனமோ ஆர் மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டில் மணி வாங்கி ப்ரொஃபஸர்ஸு காலேஜ் அடிஷ்னலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனி அந்த ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க they have to comply with. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் எய்டட், இப்போது கேரளா, ஜார்க்கண்ட், இந்த எல்லா கேசஸ்லேயும், ஓகே, ஆல் த கேசஸ், ஓகே, ரிசீவ் லேண்டு, கிராண்ட்ஸ், அதர் கவர்மெண்ட் எய்ட், ஓகே, they come under the purview of the RTI. Okay, then again 2018 judgment in the Bombay High Court. Okay, அங்கே ஒரு ரூலிங் கொடுக்குறாங்க, unaided schools are not public authorities under RTI. Okay, the government, since private schools do not directly receive funds, they are not automatically subject to RTI. And then 2017 Punjab Haryana High Court Punith Kumar case, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லீடிங் கேசஸ் இருக்கும். இப்போ ஒரு இதுலேயும் ரிப்போர்ட்டிங் கேசஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். அதை வச்சு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அதை கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ லா. ஓகே, ஒரு ஃபைனல் ஆகி இப்போ நம்ம ஆர்டிஐ பணம் வரல, நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது நிச்சயமாக இப்போ ஹைகோர்ட் முடித்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகலான்னு தான் இருக்கணும். ஏன்னா பர் சைல்டு காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக பண்ணுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அது வெர்டிக்ட் வந்துடுச்சுன்னா அது ஆல் கவர்மெண்ட்ஸ் வுட் ஃபாலோ தட் ஒன், அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து புனித் குமார் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே, அங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க, என்டிட்டிஸ் ஃபண்டட் பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் போகுது, அங்கேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பலேட் கோர்ட்லேயும் தே டேக் எ டெசிஷன். Appellate court confirmed that decision was legally sound and found no biases to interfere with it. Okay, and Madras High Court, VSP Engineering College with Central Information Commission. Okay, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, department may still provide access to information legally available, accessible to private institution with certain exceptions under RTI provisions கொடுக்குறாங்க. அனிதா சுமந்த் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது. அடுத்து வந்து ஃபைனலாக இன்னொரு நமக்கு இப்போ வந்து ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ கரண்ட் லீகல் ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்டிங் அஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். டெல்லி ஹை கோர்ட், ஓகே, இந்த
8984 ஆஃப் 2019ல் பர்சன் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ரயான் கேஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரயான் ஸ்கூல் கேஸ், அதுவும் என்னென்னா ஒரு பையன் வந்து கழுத்து அறுத்து ஏதோ எடுத்து இறந்துடுறாங்க. அவங்க உடனே வேன் டிரைவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவர் போய் எல்லாம் உட்காந்துருப்பார். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா +1 பாய் தான் அந்த இதை பண்ணியிருப்பான். சிபிஐ வாஸ் ரன்னிங் அ ஸ்கூல் ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நெருக்கடியான ஒன்றா இருந்திருக்குன்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 8(1) ஆஃப் த செக்ஷன் RTA ஆக்ட், ஓகே, ரெக்கார்ட் டு ஷோ லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அங்கே இல்லை. அதனால் ஓகே, சிஐசியோட ஆர்டர், சீஃப் கமிஷனோடைய ஆர்டர் வந்து இஸ் அன்சஸ்டைனபிள் அண்ட் அக்கார்டிங்லி இட் இஸ் செட் அசைட். ஓகே, தே நீட் நாட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதனால் நம்ம டீச்சர்ஸோடைய இன்ஃபர்மேஷனோ இல்லை நான் டீச்சிங் இன்ஃபர்மேஷன் கேட்டால் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் பொசிஷன் என்ன ஒரு 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ கரண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஜென்ரல் லீகல் கன்சென்சஸ் டுடே இஸ் த ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல் ஆர் நாட் ஆட்டோமேட்டிக்கலி சப்ஜெக்ட் டு RTA ஆக்ட், primarily because they are not public authorities. The public authority முதல்ல சொன்னோம் இல்லையா, அண்ட் சப்ஸ்டான்ஷியல் ஃபினான்சிங் 2 எலமெண்ட் சொன்னேன். அதில் ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு பொருந்தாது. அதனால் we are not under the purview of the RTA. அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. டிஓ உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை நீங்கள் பண்ணலாம். However, there are nuisance based on the degree of the government involvement. If private institutions receive public funds, enjoys state recognition, operate public and private partnership model, it should be brought. அதான் ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாங்க, கவர்மெண்ட் எய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதனுடைய இதெல்லாம் நம்ம கொடுத்தாகணும். கரண்ட் லீகல் ஸ்டேட்டஸை வந்து 3rd வந்து பாயிண்ட்டு, it is RTA application related to compliance of this provision. Similarly, if a school has been granted government funding for specific educational projects, transparency in the utilization of this fund might be to public scrutiny under RTI. அதாவது இப்போ RTIயில் நம்ம ஃபண்டு வாங்குகிறோம் இல்லைங்களா, அதை கூட நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து, ஏன்னா இட் இஸ் கவர்மெண்ட் ஃபண்ட், இட் இஸ் சப்ஸ்டான்ஷியலி ஃபண்டட். ஓகே, அதனால் நம்ம அதுக்கான இதை கேட்கும்போது நம்ம கொடுத்தாகணும். ஓகே, ஒரே ஒரு இது தான் நமக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு, அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் RTI, அது மட்டும் நம்ம, ஏன்னா we are funded by the government. Okay, conclusion. While the applicability of the RTA Act to private unaided self-financing schools remains limited, stand for private schools are not automatically subject to RTA Act unless there is significant state involvement or finance aid. Okay, ஒரு ஃபினான்ஷியல் எய்டு இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், அதர்வைஸ் டெனை பண்ணலாம். தெர் இஸ் அ மாடல் லெட்டர். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா ஒரு மாடல் லெட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெம்பரரியாக நீங்கள் அதை ஸ்லோ டவுன் பண்ணலாம். டிஓ வந்து உங்களை வற்புறுத்துவார், இதை கொடுங்க அதை கொடுங்க, சிஎம் செல் போகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி சொல்லுவார். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு லெட்டர் நீங்கள் எங்ககிட்ட உங்களுக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிங்கன்னா, ரீசெண்டாக வி ஹேட் இன்னும் ஒரு திருவள்ளூர் ஸ்கூல்லேருந்து ஒரு அட்வொகேட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு 40 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. டிரைவர் நேமு, அவரோட இது, ஓகே, வண்டியோட இது எல்லாமே கேட்டு அவங்க அனுப்பிச்சு டார்ச்சர் பண்ணி டிஓ அவங்களை கூப்பிட்டு பேசும்போது வி சென்ட் அ லெட்டர் லைக் திஸ். அப்புறம் டிஓ என்ன சொன்னார், இல்லை சார் அவங்க அட்வொகேட் பார்த்துட்டாங்க, நீங்களும் அட்வொகேட்டு, நீங்கள் கோ டு த கோர்ட் அப்படின்ன உடனே அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா ஃபீஸ் கேட்டாலே உங்களுக்கு RTI வரும். நீங்கள் ஃபீஸை வற்புறுத்தி கேட்டிங்கன்னா என்ன வரும், RTI வரும். ஓகே, ஃபீஸ் கட்டிட்டு வாங்க அப்படி சொன்னால் கூட RTI வரும். ஓகே, இல்லை ஒரு சின்ன உரசல் பேரண்ட்டோடையோ ஸ்டூடெண்ட்டோடையோ ஏற்பட்டுனா கூட அது கொஞ்சம் பெருசாகும்போது RTI வரும். ஓகே, அதனால் நீங்கள் RTIயிலேருந்து இந்த மாதிரி உங்களை நீங்கள் எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் உங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் யூ ஹாவ் எனி நோட்டீஸ் கைண்ட்லி பாபா நாட்டா சொல்லுங்கள், அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, உங்களுக்கு ஒரு ரிப்ளை ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, this is about RTI. Now let us come to the current position of the renewal. Renewal வந்து why it is pending, ஏன் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது, ஏன் அந்த பிரச்சனை வந்தது. There is one case, கும்பகோணம் case, அவினாஷ் மல்கோத்ரா கேஸ் in Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 3 டெசிஷன் எடுக்கிறாங்க மேஜராக. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் டு ஃபாலோ நேஷனல் பில்டிங் கோடு, பிளானிங், ஃபயர் அண்டு லைஃப் சேஃப்டி.
இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபயர் சேஃப்டி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க சொல்கிற இதில் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேர்டு வந்து ஸ்கூல் பில்டிங் பிளான்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு ஒன்லி பை த கவர்மெண்ட் சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு இன்ஜினியர் தான் உங்களுக்கு நியூ பில்டிங் கட்டுறீங்கன்னா அவங்களுடைய, ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ சேஃப்டி அதில் வந்து அயர்ன் எவ்வளோ பண்ணணும், சிமெண்ட் என்ன அதில் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ தே நோ தேட். அந்த இதனால் நீங்கள் அவங்களுக்கு அது பண்ணணும். இப்போ ரெண்டாவது ஒரு இது வருது, மௌலிவாக்கம் இன்சிடெண்ட். எல்லாருக்கும் தெரியும், 68 பேர் இறந்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, டைரக்டர் ஆஃபீஸில் செக்ரட்டரி கூப்பிட்டு எத்தனை ஸ்கூல் வந்து அங்கீகாரம் இல்லாமல் இருக்குதுன்னு அப்போ தான் எடுக்கிறார், பிளான் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எடுக்கிறார். எடுத்த உடனே அவங்க ஒரு இது கொண்டு வராங்க, 47A செக்ஷன் டிசிடிபி ரூல்ஸில் 1/1/2011 ஓகே, முன்னாடி இருக்கிறதும் சரி பின்னாடி இருக்க கட்டடமும் சரி, யூ ஹாவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் த டிடிசிபி. ஏன்னா சேஃப்டி நாம்ஸ் டிடிசிபியில் தான் இருக்குது. வேறஸ் தேர் ஆர் 2 டைப்ஸ். நான் பின்னாடி வந்து சொல்லும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க, பிளானிங் ஏரியா, நான் பிளானிங் ஏரியா. ஓகே, அதை பற்றி பின்னாடி டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ரீசன் வந்து இந்த அவினாஷ் மல்கோத்ரா கேஸ் கும்பகோணம் இன்சிடெண்ட்டுக்கு பண்ணது. ரெண்டாவது வந்து 47A செக்ஷனு டிடிசிபி மௌலிவாக்கம் இன்சிடெண்ட்டை ஒட்டி வந்தது. ஓகே, அப்புறம் தேர்டு இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ். அப்ரூவல் ஆஃப் ஸ்கூல் பில்டிங் ஃப்ரம் டிசிடிபி இஸ் மஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்கூல்ஸ் ப்ரியர் அண்ட் போஸ்ட் 1/1/2011. சரிங்களா, ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், 2000 unapproved ஸ்கூல் பில்டிங்ஸ் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. தேர் ஆர் மோர் தென் 3000 schools, 3000 ஓகே unaided schools and more than 1000 aided schools. ஓகே, இவங்களும் இருக்கிறாங்க. எய்டட் ஸ்கூல்ஸு ஒரு கேஸ் போட்டு ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. whereas we have not taken it because some other process is going on with some other association. We don't want to interfere. ஏதாவது ஒரு நல்லது எப்படியாவது நடந்தால் போதும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் போகலை. அதை பற்றி ஏன்னா நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டோன்னா அது ஏதாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது நம்ம பேரில் சொல்லுவாங்கன்னு நாங்கள் அந்த பக்கம் டச் பண்ணல. பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம் மனதில். நம்ம ஸ்கூல் மட்டும்தான் அன்அப்ரூவ்டாக இருக்குது, நமக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் இது வந்து அன்அப்ரூவ்டாக இருக்குது, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது மாதிரி தான் சிமிலராக ஒரு 1200 schools அபவுட் டு க்ளோஸ். ஓகே, பிரின்ஸ் பாபு அண்ணனும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் வந்து வில்சன் சார் தான் எங்களுக்கு அப்போ அப்பியர் ஆனாங்க, வில்சன் அண்டு சங்கரன் சார். லெஸ்லேண்டு கேஸ் நாங்கள் இது பண்ணி கிட்டத்தட்ட 746 schools கரெக்டாக லாஸ்ட்டில் வந்தது. ஒரு ஜிஓவே இருக்குது, 175 GO. எனக்கும் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக அது நமக்கு கிடச்சது. ஓகே, அது மாதிரி we can save our schools, don't worry. ஓகே, ரைட். எவ்ரி டைம் த ஸ்கூல்ஸ் வேர் கிவன் எக்ஸம்ஷன்ஸ். நம்ம பார்க்குறோம் இது எப்படி வந்தது. நம்ம பார்த்தோம் 47A பார்த்தோம், அது ஒரு சர்டன் இயர் 2014-16 நமக்கு அது வருது. அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து எவ்ரி 1 year 2 year ஒரு ஜிஓ போடுவாங்க. ஓகே, ஜிஓ போட்ட உடனே அதில் வந்து அன்அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ்க்கும் நீங்கள் வந்து கண்டினியூவாக என்ன கொடுத்துருங்க, ரெகக்னேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிடுவாங்க, நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, அதனால் எவ்ரி டைம் த ஸ்கூல்ஸ் வேர் கிவன் எக்ஸம்ஷன்ஸ் பை GO, டைம் டு டைம் ரெனுவல் ஆஃப் ரெகக்னேஷன் இஷ்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் GOs. ஓகே, அப்புறம் மேடம் கர்கலா உஷா வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்தாங்க. அவங்க வந்த உடனே கருப்பசாமி சார் வச்சு எங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நான், ஜான் சார், இன்னும் ஒரு 2-3 பேர் போயிருந்த உடனே அங்கே வந்து கருப்பசாமி சார், கண்ணப்பன் சார், இப்போ டிஎஸ்சியாக இருக்காங்க அவங்க, அப்புறம் தர்மேந்திர பிரசாத் யாதவ், ஹவுசிங் அண்ட் அர்பன் டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் ஆல்சோ சம் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் த டிடிசிபி எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் டிஸ்கஸ் பண்ணுறது என்னது, அண்ணா அப்ரூவ்டு அன்ஆத்தரைஸ்டு ஸ்கூல் பில்டிங்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போதே ஆனால் அவங்க ஜிஓ இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க, GO 221. ஓகே, அந்த ஜிஓ அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் இட் ரிக்வயர்ஸ் private schools seeking renewal of recognition for the academic year 22-23 to submit the following. One வந்து prior building plan approval from the director of DCTP or other competent authority and evidence that an application has already been made for such approval. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம்,
அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு 500 ஸ்கூல் இருக்குமா, நீங்கள் டிசம்பருக்குள்ளே முடிச்சிட மாட்டிங்களா மார்ட்டின் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் மேடம், இட் இஸ் லார்ஜ், ஈவன் கவுண்ட்ஸ் ஆர் நாட் தேர். அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் 3,500 இருப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். எய்டட் ஸ்கூல்ஸை 8,000 அண்ட் ஆட் இருக்காங்க. அதில் உங்களுக்கு எப்படி 1,600 இருப்பாங்க மேடம் சொன்னேன் நாங்கள். ஜான் சார் அப்ஜெக்ட் பண்ணார். நாங்கள் டெல்லி அண்ட் அதர் ஸ்டேட் லாஸ் இது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸம்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தோம். பட் சி வாஸ் வெரி, அந்த இதோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 221 ஜிவோவில் என்ன போட்டாங்க, இதுக்கப்புறம் there may not be any exemptions. ஓகே, அதுதான் ப்ராப்ளம் இப்போ, தட் வேர்ட்ஸ். ஓகே, அப்போ ஜிஓ 76 கொடுத்தாங்க அவங்க எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. ஜிஓ 76A 76A இப்போ கரண்ட்லி ஒரு ஜான் சார் அதை பற்றி பேசுவார். 82. ஓகே, இது வந்து எந்த இடத்துக்குன்னா பிளானிங் ஏரியா, நான் பிளானிங் ஏரியா. நான் பிளானிங் ஏரியாவுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதுவும் 1/1/2001 முன்னாடியோ இருக்கிற இதுக்கும் சேர்த்து வாங்கணும் தான் அதில் சொல்லியிருந்தாங்க. பட் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் அவர் வந்து எங்களோட அட்வொகேட்டு, கிறிஸ்தாஸ் ஐயா கூட நான் நிறையா அவரை போய் நான் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய கேசஸ் நம்மளுக்காக அவர் தமிழ் மீடியம் கேஸ்லாம் அவரோட பீரியடில் தான் வாதாடி இது பண்ணாங்க. தினகரன் ஜட்ஜி தான் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர் இப்போ ஜஸ்டிஸாக இருக்கிறார். அவர்கிட்ட அந்த கேஸில் கீழே வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு அதை பார்த்துட்டு, ஸோ உங்கள் கண்டிஷன் வந்து 1/1/2011, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கூல்ஸ்க்கெலாம் நாட் நீடட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இது கொடுக்குறாரு. ஓகே, பட் அதில் ஒரு 2 கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஓகே, நாட் அட் ஆல் மேக் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் 1/1/2011. ஓகே, அதாவது ஒரு கட்டடம் கட்டுறீங்க 2011க்கு முன்னாடி, லோக்கல் அப்ரூவலோடு வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதில் ஆல்ட்ரேஷனோ இல்லை அடிஷ்னல் பில்டிங்கோ போடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தாது. அதனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கொடுக்கலாம், ஒரு அஃபிடவிட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெனுவல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பட் ஆஃப்டர் 1/1/2011 வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்க, நீங்கள் வந்து டிடிசிபிக்கு போங்க, அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ண ரெசிப்டை கொடுத்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு 2022-23 1 இயர் உங்களுக்கு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரிவைலிங் நவ். ஓகே, அதுதான் இன்றைக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ பெண்டிங் இஷ்யூ, ஹவு டு கெட் பில்டிங் அப்ரூவல்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் 1/1/2011, ஹவு டு கெட் பில்டிங் அப்ரூவல் டு த ஸ்கூல்ஸ் பில்ட் ஆஃப்டர் 1/1/2011. ஓகே, இது 2 தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ 76A சார் சொன்னாங்க 82. ஓகே, 82ல் வந்து இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து இல்லை டவுன்ஷிப் விச் இஸ் லையிங் ஆன் த நான் பிளானிங் ஏரியாவில் இருக்கிறதுக்கு இப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ கூட நினச்சிங்கன்னா உங்கள் இஃப் இட் இஸ் சப்போஸ் இன் தட் ஏரியா, சிஎம்டிஎல் ஏரியா இருந்தால் வாங்க முடியாது. ஓகே, பிளானிங் ஏரியா, நான் பிளானிங் ஏரியா, இது 2 நம்ம பார்த்துருவோம். ஹைலி ரெகுலேட்டட் அப்ரூவல் ஃப்ரம் பிளானிங் அத்தாரிட்டி ஆர் மேண்டேட்டரி. ஓகே, ஒரு பிளானிங் ஏரியானா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கு செட்பேக்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், எல்லாமே தெர் இஸ் so many பாயிண்ட்ஸ். அது வந்து எங்கே இருக்குன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா, ஆல் டவுன் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ரெகுலேட்டட் பை டிசிடிபி. இதெல்லாம் வந்து கால்டு பிளானிங் ஏரியா. வேரஸ் கவர்ன்ட் பை த கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ் ஆஃப் 2019. இப்போ லேட்டஸ்ட் ரூல்ஸ் நமக்கு எப்படி ரெகுலேஷன்ஸ் 2019 வந்திருக்கோ அது போல் இதுவும் வந்திருக்குது. அந்த ரூல் படி தான் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிளானிங் ஏரியா, சிமிலர் அப்ரூவல் வித் ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கவர்ன்ட் பை லோக்கல் பாடிஸ், வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் டவுன் பஞ்சாயத், அவங்க அங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கேன். சிஎம்டிஏ ரீஜன், இப்போ சிஎம்டிஏ உள்ளே இருக்கக்கூடிய இதுக்கு 2 வகையான இது கொடுத்துருக்காங்க, 113A அண்ட் 113C. 113A வந்து that is before 28/2/1999, buildings built before 28/2/1999, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு. அப்போது அது எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இப்போ கிரியேஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆகிருக்குது, கிரியேஷன் ஆஃப் நியூ கார்பரேஷன்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆல்ரெடி அப்ளைடு டு சிஎம்டிஏ ஃபார் ரெகுலேஷன் அண்டர் 113A. ஓகே, இதெல்லாம் அதில் கவர் ஆகும். ஓகே, இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்குது, முடிச்சிடறேன் 2 மினிட்ஸில் உங்களுக்கு.
இப்போ ஸ்க்ரூட்டனி பை த மானிட்டரிங் கமிட்டி அண்ட் ஹைகோர்ட். இப்போ இந்த 113A வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது. 113Cயும் அப்படி தான். அது வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணுறது மானிட்டரிங் கமிட்டி இருக்குது சிஎம்டிஏல. ஓகே, அவங்க உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹைகோர்ட் இஸ் வாட்சிங் அஸ். ஃபைனல் அப்பீல் கேன் பி மேடு டு த ஹவுசிங் அண்ட் அர்பன் டிபார்ட்மெண்ட். சப்போஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா இன்னொரு அப்பீல் டு த கவர்மெண்ட் கொடுக்கலாம். அது ஹவுசிங் அண்ட் அர்பன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி ஃபார் அன்அப்ளைடு ஸ்கூல்ஸ் 113A பிஃபோர். இப்போ நான் அப்ளை பண்ணல சார், நான் 99க்கு முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன கிரவுண்ட்ஸ்? thousands missed earlier deadlines cut off. அவங்க வந்து ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் அந்த லா படி, அந்த இது படி, லீகல் ஃப்ரேஸ் படி அவங்க என்ன பண்ணலாம்? திரும்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து சீனிவாச சார்ட்டு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அண்ட் ஆல்சோ பாபு அண்ணாட்ட கூட சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்கூல்ஸ்க்கு நம்மளே ஒரு ரிவ்யூ எடுத்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு 99க்கு முன்னாடி எவ்வளோ பேர் பில்டிங் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ பேர் அது அப்ளையே பண்ணாமல் வாங்காமல் இருக்கீங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது லாஸ்ட் ஷூட் போக முடியுமா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணோம். பட் சுப்ரீம் கோர்ட் செட் இன் தட் ஒன்லி ஒன் டைம். ஓகே, அதனால் இங்கே வந்து நம்ம நிறையா ஸ்கூல்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் லீகல் டீம் இருக்கணும். ஓகே, லாயர்ஸ் போய் சொன்னால் கேட்குறதுக்கு டைம். சுப்ரீம் கோர்ட்லாம் ஒரு 5 மினிட்ஸில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும். 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் அங்கே. அதனால் அங்கே போய் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு கேட்குற அளவுக்கு ஒருத்தர் வச்சுருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இப்போது நான் அங்கே சாதாரணமாக எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஸ்கூல் ஃபீஸ் வந்து கோவிட் டைமில் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்ற பெரிய போராட்டம் நடந்துச்சு நார்த் இந்தியாவில். நான் வந்து அஸ் எ லீகல் ஹெட் ஆஃப் நிசா நான் 26 ஸ்டேட்ஸ் எங்களோட கனெக்டாக இருந்தாங்க. 1 வீக் நைட் அண்ட் டே பேசி எல்லோரும் சேர்ந்து ஃபண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30-50 லேக்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதில் வந்து அப்படியே கபில் சிபில் அப்பாயிண்ட் பண்ணோம். ஓகே, அவங்க வந்து நான் இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணேன். 20 ஸ்டேட்ஸில் பீக் எலெக்ஷன்ஸ் கேசஸ் இருந்துச்சு. அப்போ ஓகே, ப்ராப்ளம் இருந்தது, ரேலி இருந்தது. பேரண்ட்ஸ் வந்து நோ ஸ்கூல் நோ ஃபீஸ், ஸ்கூலே நடக்கலை, ஏன் ஃபீஸ் வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. ராஜஸ்தான், ஓகே, நார்த் இந்தியா எல்லாத்துலேயும். அப்போ நாங்கள் அதை கேஸ் போட்டோம். உடனே ஃபஸ்ட் டேவே அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ முக்கியம். அது மாதிரி பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக இதுலேயும் நம்ம எடுக்கலாம். ப்ரூஃப் எக்ஸிஸ்ட், அதுக்கு வந்து இபி கார்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சேல் டீட், லீஸ் அக்ரிமெண்ட் பிஃபோர் 1999. இப்போ அர்பன் சேஃப்டி பற்றியும் இதில் சொல்லணும் நம்ம வந்து, ஏன்னா இது அர்பனைஸ் ஆகிடுச்சு, சிஸ்டம் வரணும். சேஃப்டி நார்ம்ஸு, இன்ஸ்பெக்ஷன், ஃபயர் சர்டிஃபிகேஷன், ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்கணும். அதுக்கு சிஎம்டி ரீஜன் 113C பிஃபோர் 1/7/2007 அதான் கட் ஆஃப் 113Cக்கு. ஸ்லைட்லி மாடிஃபைடு ஃப்ரம் 113A, செட்பேக்ஸு, பார்க்கிங்கு, எஃப்எஸ்ஐஏ, அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அஸ் பர் சிஎம்டி நார்ம்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் 113C கொடுப்பாங்க. அதுக்கு அப்ளை பண்ணவங்களும் நீங்கள் அதை மாதிரி இதே மாதிரி 113A என்ன சொன்னோன்னா அதே பார்க்கலாம். இப்போ ரீசன்ட் டைமில் ருக்மந்தன் அட்வொகேட் அவர் வந்து கார்பரேஷன் நம்ம பழைய முன்னாடி இருந்தார் இல்லையா கமிஷனர் குமரகுருபரன் சார் ஐஏஎஸ், அவங்கள வந்து கண்டம் பெட்டிஷன் போட்டு கோர்ட்டுக்கே வர வச்சுட்டாங்க. வர வச்சு ஒரு 1 lakh ஃபைன் அவருக்கு போட்டாங்க. ஏன்னா இன் Zone 5 there are 5,714 ஸ்கூல்ஸ் இல்லை பில்டிங்ஸ், அன்ஆத்தரைஸ்டு கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஆர் தேர். அவங்களுக்கு நீங்கள் ஏன் சீல் வைக்கல, ஏன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர் நாட் இன் அவர் ஃபேவர், பட் ஸ்டில் தென் 1999 பிஃபோர் ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஸ்கூல் பில்டிங்ஸ் அண்ட் இட் இஸ் அஃபெக்டிங் ஒரு 10 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம காமிச்சோன்னா கண்டிப்பாக we can own it and we can get it. Okay, this is the update for why recognition is pending before the department for long time. Department is also trying its best. நாங்கள் எல்லா டைரக்டரையும் பார்த்து லெட்டர்லாம் கொடுத்துருக்குறோம். அதர் ஸ்டேட்டில் என்ன நடந்திருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ we will try to follow it. Okay, and I thankful to this wonderful association and Prince for inviting me here and providing me a space here also. And we like to go together because we are ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு அசோசியேஷனாக இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க, தஞ்சாவூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி பிரின்ஸ் சாரும் கென்னடி சாரும் இதில் வந்து சேர மாட்டுறாங்க, ஒரு அசோசியேஷன் வந்து சேர மாட்டுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. வி ஸ்டாண்ட்
டுகெதர் ஓகே ஃபார் எவர் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ வி ஃபாலோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பொலைட் ஹியரிங். Thank you, Kennedy. You mentioned the importance of the mandatory documents to safeguard our schools when we run the institutions during emergency situations first. Then you also mentioned the key provisions of the RTI Act. And I thank you for enlightening us that unaided schools do not come under the RTI Act except RTE. And thanks for highlighting us how to defend ourselves if we are questioned by the authorities to furnish details in some situations. And you also guided us under the second topic, recognition renewal process, for highlighting the various issues connected to the recognition of the institutions and to the renewal of the renewal of the recognition. Thank you, Kennedy. Thanks. Thank you very much. Thank you. Thank you. Do you have a question, Julian sir, for Kennedy sir? Kennedy, I think one of the members has. Good evening, everyone. Martin sir, I have a question to you. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பொருந்தாதுன்றது செய்தியை ரொம்ப சந்தோஷமான செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் டிஓ மேடமுக்கு ஒரு ஆர்டிஐயில் லெட்டர் வருது, ஒரு கட்சி சார்பாக கேட்குறாங்க டேட்டா. அந்த டிஓ மேடம் எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சு எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. Are we entitled to answer this? இது காஞ்சிபுரத்தில் நடந்தது. காஞ்சிபுரம் டிஓ அம்மா காஞ்சிபுரத்தில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஆர்டி கொஸ்டின் அவங்களுக்கு ரேஸ் பண்ணி எல்லா ஸ்கூலுக்குமே அதை சர்க்குலர் பண்ணி டேட்டா கேட்குறாங்க. எஸ் சார். நம்ம இப்போ ஈஸி வல்னரபிள் சொல்லுவாங்க. நம்ம யார் வேணால் ஈஸியாக நம்மளை கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது சொசைட்டியில். நீங்கள் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டீங்க வாய்ஸ்னா உடனே அவங்க போய் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டு டிஓட்ட போய் டார்ச்சர் பண்ணி நம்மகிட்ட வரான். இல்லை சிஎம் பெட்டிஷன் இப்போ நேராக போடலாம். உங்களுடன் ஸ்டாலின் இருக்குது, எல்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது வரிசையாக. ஸோ இப்போ நமக்கு என்ன இதுனா, நமக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ், நமக்கு செக்ஷன்ஸ், ஓகே, விச் சேஸ் வி நீட் நாட் ஃபர்னிஷ். ஏன்னா இது இப்போ ஃபர்னிஷ் பண்ணணுன்னா பிரின்சிபல் ஆர் வைஸ் பிரின்சிபல் சுட் பி அ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் உங்கள் ஸ்கூலில். ஓகே, அது இங்கே இல்லை, நம்ம கொடுக்கல, ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கல ஆர்டிஐயில். அது மாதிரி நியூ ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் நமக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது வி நீட் நாட் கிவ். நான் அந்த லெட்டர் கொடுத்தேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக லெட்டர் வந்துச்சுன்னா யூ சென்ட் டு மீ அண்ட் ஐ வில் அரேஞ்ச் எ லெட்டர் டு சென்ட் டு த டிபார்ட்மெண்ட். ஓகே, வி வில் அரேஞ்ச். ஓகே.